எல்லாமே சவுத் இந்தியான்னு வரையில அது திராவிடர்னு இருந்தது. அதனால திராவிடர் கழகம் ஆரம்பிக்கப்பட்டது தவிர, இப்பதான் கர்நாடகாவில் முதல்வர் செருப்பால் அடிப்பேன் என்ன திராவிடன்னு சொன்னான்னு சீஃப் மினிஸ்டர் சொன்னாரா இல்லையா? கொண்டாந்து கழிவுல கொட்டுறானா இல்லையா? கழிவுகளை கொண்டாந்து அந்த தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க. என்ன திராவிடம்? இப்ப இந்த நிலையிலே முதல்வர் அவர்கள் கருணை கூர்ந்து ஒரு கருணை காட்டி ஒரு கருணை அடிப்படையில் அவங்களை என்னங்க இது 40 MP வச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டை ஆள்றீங்க, இது கேவலமா இல்லையாங்க? மத்திய அரசை சாடணும். ஏன்னா தவறு எங்க நடந்தாலும் நம்ம சுட்டி காட்டணும். வாய்மூடி ஒரு நடிகனா நான் கடந்து போயிட்டு இருக்க முடியாது. அப்ப சப்பையா ஒன்னும் வேஷமும் சரியா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கங்குவாண்ட ஒரு படத்துல நடிச்சேன், கதாநாயகி கட்டி போட்டு துன்புறுத்துவேன், கோவாவுக்கு போனேன் பண்ணேன், அது இதுன்னு எடுக்கிறாங்க. படத்துல பார்த்தா ஒன்னையுமே காணும். அவங்களுக்கு வேணுங்கில நேரா போய் கட்டி பிடிச்சி எவ்வளவு கட்டிங்க, அத்தனாயிரம் கோடி இத்தனாயிரம் கோடி, அந்த உரிமை இந்த உரிமை எல்லாம் தார பார்த்துட்டு அவங்க பயனை அனுபவிச்சுக்கிறாங்க. எலெக்ஷன் அப்ப இந்த சில்லறை காசை வீசி வெற்றி பெறாங்க. இது கலைந்தறியப்பட வேண்டும். திராவிடம் தேவையில்லை. தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் அந்தந்த மாநில உரிமைகள் காக்கப்படணும். டன் டன்னா பிடிபடுது. காவல் அதிகாரிகள் எடுக்கிறாங்க, அவங்க மகனுங்க விற்கிறாங்க, அவங்களே ஆளை வச்சு விற்கிறாங்க. இதுதான் நடக்குது. வேதனைக்குரிய விஷயம். நான் தான் கடைசி ஆளா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கேள்வி கேட்கறது வெட்டி கொல்லணும், அவனை சுட்டு தள்ளணும். என்கவுண்டர்ல எல்லாரும் முன்னாடி நின்று கலால் அடிச்சு கொள்ளுங்க. அது யார் அந்த சாருங்கிறத ஒரு 2 அறை விட்டு கேட்க வேண்டியதானே. அவனையே வச்சு பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க. போன்ல இருந்திருக்கு, அவன் இன்னொரு சார் கூட படுக்கணும்னு சொல்லியிருக்கான். அதானே எவ்வளோ பெரிய ஒரு காலேஜில் ஒரு கல்லூரியில் அவங்களுக்கு வேணுங்கில நேராக போய் கட்டி பிடிச்சி எவ்வளோ கட்டிங்க, அத்தனாயிரம் கோடி இத்தனாயிரம் கோடி, அந்த உரிமை இந்த உரிமை எல்லாம் தார பார்த்துட்டு அவங்க பயனை அனுபவிச்சுக்கிறாங்க. எலெக்ஷன் அப்போ இந்த சில்லறை காசை வீசி வெற்றி பெறாங்க. இது கலைந்தறியப்பட வேண்டும். திராவிடம் தேவையில்லை. தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் அந்தந்த மாநில உரிமைகள் காக்கப்படணும். போச்சு. அந்த மாதிரி பல கண்ட்ரியில் அந்த பேனரும் அந்த பாட்டில் இருந்தால் எடுக்க மாட்டாங்களாம். அதுதான்ப்பா நீங்கள் நான் ஊக்குவிக்கலை. அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வெளிவர விடாமல் இந்த ஆளுங்கட்சி தடுக்குது. அதான் கிருத்திகா உதயநிதி அவர்கள் சான்ஸ் வேணுமாம்மா, வாய்ப்பு நான் தான் எனக்கு வச்சு ஒரு படம் எடுக்க சொல்லுங்க, நான் ரெடி. ராபின்சன் பூங்காவில் திமுக ஆரம்பிக்கப்படையில் எல்லாம் கலைஞரதுல அந்த கூட்டத்தில் இல்லை. அதுக்காக கலைஞரோட பங்களிப்பெல்லாம் குறையா மதிப்பிட முடியாது. திராவிடம்ங்கிறது இந்த காலத்துக்கு திராவிடம் தேவையில்லாதது. நான் எது ஒன்றும் நியாயமாத்தான் பேசுவேன். அது மரியாதை மாண்பு கிடையாது அல்லவா? அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். பெரியார் ஒரு தீர்க்கதரிசி, இஸ் ஓம்னிபிசியன்ட், எங்கும் நிறைந்தவர். அவர் கொள்கைகள் 96 வயசு வரைக்கும் வாழ்ந்து இந்த மண்ணுக்காக, விடுதலைக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, முக்கியமாக தீண்டாமையெல்லாம் அந்த இதிகாச புராணங்களை எதிர்த்து சாட்டை ஏரியா சுழன்று எளிய மக்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர். எங்கள் அப்பா மீசைக்கார அப்துல் சலாம் ராவுத்தர் எனக்கு 4-5 வயசாக இருக்கையில் பள்ளப்பட்டியிலேருந்து குதிரை வண்டி 3 குதிரை வச்சுருப்பார், 2 குதிரை வண்டி. அதில் எனக்கு இப்போ அவ்வளோ விவரம் தெரியாது. வண்டிக்குள்ள உட்காந்துக்குவேன். அரவக்குறிச்சியில் பெரியார் பேசுகிறாருன்னொன்னே அப்புறம் போக போக ஒரு பேச்சு வழக்கில் 10 வயசு வாக்கில் புரிய ஆரம்பிச்சு. வண்டியை கட்டிட்டு அங்கே போய் குதிரை வண்டியை நிப்பாட்டிட்டு அதுக்கு கொள்ளு கட்டிட்டு என்னை தூக்கி இப்படி உட்கார வச்சுட்டு அவ்வளவு ஆர்வமாக கேட்பார் பெரியாரோட பேச்சுக்களை. அவர் என்னதான் கடவுள் மறுப்பு கொள்கை எவ்வளோ இருந்தாலும் முஸ்லீம் மக்கள், இந்த மக்கள், கோயிலுக்கு போகிறவங்க போகாதவங்கன்னு பாகுபாடு இல்லாமல் அவரை ரொம்ப ரொம்ப மனசில் வச்சுருக்கோம். அதுதான் இப்போ
தலைவர் சீமான் அந்த மாதிரி ஒரு ஆவேசமா ஏன் பேசுறான்னு தெரியல. அவரை இல்லாதப்ப பேச தவிர அவரோட வச்சுக்கிட்டு கூட அந்த இதெல்லாம் தீர்த்திருக்கலாம். நான் பேச தயாரா இருக்கேன். பல காலகட்டங்கள்ல கட்சியில இருக்கையிலேயே தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீதுன்னு அவர் தான் ரொம்பவும் ஆரம்ப கட்டத்தில் உதவி அந்த கட்சியை ஆரம்பித்து நடத்துறதுக்கு காரணமாக இருந்தவர். இறந்துட்டார், கொரோனாவில் போட்டு தள்ளிட்டாங்க அவரை, வீட்டு கட்டண உண்மையால். இளையாங்குடியில் இதாயத்துல்லான்னு ஒருத்தர் இருந்தார், இந்த கட்சியில் நிறைய பேர். அவங்கள அப்பவும் அந்த பெரியார் இதை பற்றி உங்கள் கருத்து கொஞ்சம் முரண்பட்டதாக இருக்குன்னு சொல்லுவோம். அதுதான் இப்போ அதாவது தவறாக புரிஞ்சிருக்காங்க அந்த காலகட்டம் என்ன. உதாரணத்துக்கு இந்த காட்டு மிராண்டி பாஷன்னு சொல்றாரு, 20 1930 அப்ப சுதந்திரம் பெறாத இந்தியா. ஆங்கில இப்ப 1913 அம்பேத்கர் போய் அமெரிக்காவில் படிக்கிறார், பரோடா அரசுல அனுப்பி. ஆங்கில புலமை, அதாவது இங்க அவரை இந்த ஆங்கிலேயர்களை ஒட்டி இருக்கிற அந்த அது சொல்லாம இருக்க முடியாது, அந்த பிராமின்ஸ் கம்யூனிட்டி நம்ம முன்னேறியவர்களாகவும் அவங்க தான் எல்லாம் அடக்கி உடக்கி வச்சு இவங்களை நீச்சல்களாக நடத்தினவங்க. அந்த கட்டத்தில் நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுங்கடா, நல்லா பண்ணுங்கடா. அந்த அந்தந்த காலகட்டத்தில் அப்போ ஒரு காட்டு முராண்டி பாஷைங்கிறாருன்னா அது தமிழுக்கு வன்மையா விஷங்கக்கணுங்கிறது அர்த்தம் இல்லை. அவர் பெரிய கெத்து, பெரியார்னா அவர் நம்ம மிகப்பெரிய ஆளுமை. அப்புறம் சீமான் சார் நான் சொல்றாரு இல்லையா, அந்த அவரு ஆதித்த தாச பண்டிகர் போராடி இருக்காரு, வெட்டமலை சீனிவாசனாரு, பனகல் அரசர், நீதி கட்சி, இந்த மாதிரி பல பேர் போராடி இருக்காங்க. அவர்களை இவர் ஒட்டுங்கிறாங்க. அது அறியாமையின் வெளிப்பாடு தான். அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், அம்பேத்கரும் ரெட்டமலை சீனிவாசன் 1930 போய் லண்டன்ல வட்டமேசை மாநாடுல கலந்துக்கிறாங்க. ஒடுக்கப்பட்டவங்களுக்காக பயங்கரமா குரல் கொடுக்குறாங்க. இது இப்படி இருக்கையில திராவிடர் கழகம்னு எப்ப ஆரம்பிக்கிறாங்க, அப்போ அந்த காலகட்டம் என்ன, அவர்கிட்ட இருந்து இப்ப நான் சொல்ல வந்தது பிரிஞ்சு திமுகன்னு வருது, அந்த சீடர்கள் கொண்டு போறாங்க ஆட்சி பிடிக்கிறாங்க. அது ஒரு பெரிய இதா வளர்க்கறதுனால இவர் முன்னிறுத்தப்படுறாரு. அவரோட உழைப்பு வீண் போகாம பேசப்படுது. நாடுகளும் இப்ப தமிழ்நாட்டில் பெரியாருக்கு சிலைகள் இருக்குமாறு அம்பேத்கருக்கு தமிழகம் இந்தியா முழுக்க வெளிநாடுகள்லையும் இருக்கு. ஆமா, அது அவமானப்படுத்தப்படுறது மிக மிக தவறு. நீங்க கேட்கலாம், ஏதாவது வலதுசாரி இயக்க சார்பாகவும் இங்க யாராவது இருக்கலாம், இடதுசாரி சார்பாகவும் இருக்கலாம், இடதுசாரி சார்பாகவும் இருக்கலாம், நடுநிலையாகவும் இருக்கலாம், எங்களுக்கு எதிராகவும் இருக்கலாம். பெரியார் சொன்னது அதுதான். நான் என்ன சொன்னாலும் சரி, நீ பகுத்தறிவை கேட்காத, பகுத்தறிஞ்சு உன் மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய்யணும் தான் அவர் சொல்றாரு. கேளுங்க. சொல்லியிருக்கேன். ஆமா ஆமா, அவர் நல்ல மனுஷங்க. எவ்வளவு ஒரு 10 வருஷமா ஒரு கட்டம் வச்சு போறாரு. அவரு அளவுக்கு பயங்கர கடினமா உழைக்கக்கூடிய மனுஷனா தான் இப்போ பாக்குறேன். அது ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் வெட்டு ஒன்று துண்டு 2 தினகரன் பேர் அப்போ சக்தி சிதம்பரம் வச்சு நான் படம் எடுக்கிறேன். அப்போவே அவருக்கு ஹார்ட் அட்டாக் சூர்யாவில் போய் பார்க்குறேன். இன்னைக்கு எப்போ 97 பார்க்கல, 27 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போவே அவர் டென்ஷனான பார்ட்டி தான், பயங்கரமாக. அதனால அவர் ஒரு நிலைப்பாடு எதனால இப்படி பேசுகிறான்னு தெரியல. அதுதான் இப்போ சொல்கிறேன்ல உங்களுக்கு, பல விஷயங்கள் இப்போ பெரியார் சொன்னார். அதாவது அதை பல பேர் எடுத்து பிடிச்சிக்குவாங்க. இந்த மாதிரி சுதந்திரம் இப்போ கொடுத்துருக்க கூடாது, ஆங்கிலேயன் திட்டினாரு, ஏன் கொடுத்தீங்க? அது வரலாற்று உண்மை. அம்பேத்கர் 1930 25 பேசிட்டு வர்றாரு. இதை ஒரு மத சார்பான ஒரு இதாக கட்டமைச்சு மறுபடியும் இங்கிலீஷ்காரன் போனவருக்கு அடிமையாக்கி எங்களை சூத்திரன்னு போட்டு நாசமாக்குவாங்க, அதனால கொஞ்ச நாள் தள்ளி கொடுத்துருக்கலான்னு ஒரு விசால மனப்பான்மையோட தான் அவர் சொல்றார். அவர் சொன்னதை எல்லாத்தையும் அதே மாதிரி ஒரு அம்மா மக, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இப்ப மகளவே கட்டிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய அபத்தங்க. அந்த வயசுல நீ அனுபவிச்சு பாரு, 60 வயசு 65 வயசுல இந்த வயசுலயே படுக்க ஒரு பெண் துணை இல்லாம ஒரு 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 ஒண்ணுக்கு போக, ஒரு கைகால் பிடிச்சி விட, சுடுதண்ணி வைக்க, காப்பி தண்ணி போட. இப்ப ஒரு அங்க வளர்ற பொண்ணு, ஓகே, இது மகள் ஒரு வளர்றாங்க, அங்க
அவங்க வந்து ஒரு பந்தம் இல்லாம கை கால் பிடிச்சி விடு அப்படின்னா பாக்குற உள்ளவரை என்ன சொல்லுவான், நீங்க பாரு கீப்பா வச்சிருக்காரு சொல்லுவானா இல்லையா? அது உலகத்துக்கு தெரியணுங்கிறக்காக தான் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு பந்தம் ஏற்படுத்தி அது தாம்பத்திய 1-10 பிள்ளைய பெற்றிருக்காரு அவரு. எவ்வளவு அபத்தமாவெல்லாம் பேசுறது ஏற்புடையதல்ல. பெரியார் வந்து அவர் இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் சரி, எவங்க அப்ப 7.5 கோடி வந்தாலும் சரி, அவர் புகழை மறைக்க முடியாது. என்ன நீ இதை சொல்லு, பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு அண்ணா பேரை சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்களே அவங்கள சொல்லு. அதான் நான் சாடுறேன். அதை விட்டுட்டு அவரை சாடுறது வந்து ஏற்புடையதில்லை. இது சீமானுக்கு எதிர்க்கணுங்கிற கருத்தெல்லாம் கிடையாது. அவர் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இயக்கத்தை நடத்துறாரு, தானா ஆரம்பிச்சு நடத்திட்டு போறாரு. இப்ப திமுகங்கிறது அப்படி இல்லை, அது அப்பமட்டு கட்சி இல்லை, அது அண்ணாவோட கட்சி. சொல்றேன், ஒரு நான் யாரையும் தாக்கணுங்கிற நோக்கம் அல்ல. அண்ணா கொண்டு வந்தது உதயசூரி சின்னமும் கோவிந்த யாருப்பா படையாச்சியா அவர்கிட்ட அண்ணா வாங்கி அவர்களோட இன்னொருத்தர் ராபின்சன் பூங்காவில் திமுக ஆரம்பிக்கப்படையில எல்லாம் கலைஞரதுல அந்த கூட்டத்தில் இல்லை. அதுக்காக கலைஞரோட பங்களிப்பெல்லாம் குறையா மதிப்பிட முடியாது. திராவிடம்ங்கிறது இந்த காலத்துக்கு திராவிடம் தேவையில்லாதது. நான் எது ஒன்றும் நியாயமா தான் பேசுவேன். அந்த காலகட்டத்தில் ஆரிய திராவிடம் அதாவது அவ்வளவு நசுக்கப்பட்டாங்க. இது மொழிவேலி மாகாணங்கள் பிரிக்கப்படாம இருந்தது. எல்லாமே சவுத் இந்தியான்னு வரையில அது திராவிடர்னு இருந்தது. அதனால திராவிடர் கழகம் ஆரம்பிக்கப்பட்டது தவிர இப்பதான் கர்நாடகாவில் முதல்வர் செருப்பால் அடிப்பி என்ன திராவிடன்னு சொன்னான்னு சீஃப் மினிஸ்டர் சொன்னாரா இல்லையா? கொண்டாந்து கழிவுல கொட்டுறானா இல்லையா? கழிவுகளை கொண்டாந்து அந்த தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க. என்ன திராவிடம்? கேரளால இருந்து கழிவை கொண்டு இங்க கொட்டுறாங்க. அதை கேட்கறதுக்கு இங்க வழியில பெரியார திட்டிட்டு இருக்காங்க. அது இல்ல, மீனவர்கள் இப்ப நம்ம ரொம்ப கேவலமான முறையில் இப்ப ஜனநாயகம் மீனவர்கள் வந்து பிடிச்சிட்டு போயிடுறான், மீனவர்களை தூக்கிட்டு போய் சித்திரவதை பண்றான், படகு பிடிங்கிறான், ஃபைன் போடுறான், கோர்ட்ல நிப்பாட்டுறான், அடிச்சு கொள்றான். இது வரைக்கும் 800 மீனவர்களை சுட்டு கொண்டுட்டாங்க. இப்ப இந்த நிலையிலே முதல்வர் அவர்கள் கருணை கூர்ந்து ஒரு கருணை காட்டி ஒரு கருணை அடிப்படையில் அவங்களை என்னங்க இது 40 MP வச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டை ஆள்றீங்க, இது கேவலமா இல்லையாங்க? இது தமிழன்னு நமக்கு தலைன்னு வந்து எப்படிங்க வாழ்றது கேட்டா அது நான் தமிழ்நாட்டை சாடுறேன், மத்திய அரசை சாடுறேன். ஏன்னா தவறு எங்க நடந்தாலும் நம்ம சுட்டி காட்டணும். வாய்மூடி ஒரு நடிகனா நான் கடந்து போயிட்டு இருக்க முடியாது. அப்ப சப்பையா ஒன்னும் வேஷமும் சரியா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கங்குவாண்ட ஒரு படத்துல நடிச்சேன், கதாநாயகி கட்டி போட்டு துன்புறுத்துவேன், கோவாவுக்கு போனேன் பண்ணேன், அது இதுன்னு எடுக்கிறாங்க. படத்துல பார்த்தா ஒன்னையுமே காணாம், ஒன்னையுமே காணாம். என் தலை கூட அங்கங்க எங்கேயோ தெரியுது போல. அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. கங்குவான்னு சொல்றேன், நடைமுறையில அப்பசப்பை வச்சு ஏதோ படம் எடுக்கிறாங்க. நான் மொத்தத்துல என்னோட அதாவது என்ன சொல்றது, எனக்கு நேர்ந்த கொடுமைகள்னு சொல்றதா, நான் அதுக்காகலாம் கவலைப்பட்டு இருக்கவன் கிடையாது. நீ போடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கிறவன் தான். இப்ப பல விஷயங்கள் இந்த மீனவர்கள் பாருங்களேன், அப்படி ஒரு இயலாமையில, ஆனா அவங்களுக்கு வேணுங்கில நேரா போய் கட்டி பிடிச்சி எவ்வளவு கட்டிங்க, 10,000 கோடி 10,000 கோடி, அந்த உரிமை இந்த உரிமை எல்லாம் தார பார்த்துட்டு அவங்க பயனை அனுபவிச்சுக்கிறாங்க. எலெக்ஷன் அப்ப இந்த சில்லறை காசை வீசி வெற்றி பெறாங்க. இது கலைந்தறியப்பட வேண்டும். திராவிடம் தேவையில்லை. தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் அந்தந்த மாநில உரிமைகள் காக்கப்படணும். இப்போ இந்த UGC கல்விக் கொள்கைன்னு கொண்டாங்க, செருப்பால் அடிக்கணும், அது தேவையில்லை. அந்தந்த மாநிலத்தின் உரிமை கல்விக் கொள்கையில எந்த நாயும் தலையிடக்கூடாது. எவ்வளவு கம்பீரமா இருந்த இயக்கம் சொல்லுங்க ஐயா. என்னடா அங்கேயும் தட்டுறான் இங்கேயும். மீனவர்கள் இந்திய மீனவர்கள் தமிழக மீனவர்கள் சுட்டு கொன்னா ஆமா விஷயம் வருது, எப்படி பாருங்க. அதான் நீங்க நல்லா கேளுங்க, சுட்டு கொன்னா யாரு? இந்திய மீனவர்கள் வந்து கேரளால ஆமா மற்ற ஸ்டேட்ல ஆமா ஆமா இந்திய மீனவர்கள் ஆமா நான் தமிழ் மீனவர்கள். ஏன்னா தமிழ்நாடு தனி, இந்தியாவில இல்ல. தனியா இல்லமா? அதாவது நீங்க கேட்குற கேள்வியில நான் பதில் சொல்றதை வச்சு அவன் உடனே போட்டு அந்த செக்ஷன் போட்டு 4 பேர் வந்துருவான். நீங்க அதுக்காக அனுப்பப்பட்டவர்னு நினைக்கிறேன். அதாவது எவ்வளவு கேவலம் பாருங்களேன். தமிழனை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, தமிழனை இந்தியனா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் வேலை, ஒரே சோறு ஒரே ரொட்டி
இந்த விஜய் ஆண்டனி சொன்ன மாதிரி. இது கலைஞர் இப்படி வேண்டும், ஒரு மாற்றம் கொண்டு வரணும். இப்படி போயிட்டு இருக்க முடியாது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள்கள். அதுக்காகத்தான் நான் இப்போ வந்து பாருங்களேன், தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நீங்க பத்திரிகையாளர் நீங்க கேள்வி கேளுங்க, அல்லது நாளையே நம்ம இந்த மாதிரி ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ என்னென்ன ஆர்டிஐ அதன்படி ஒரு பெட்டிஷன் போட்டு மொத்தமா இந்த 3 வருஷத்துல எத்தனை எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, இந்த போதையில எத்தனை பிடிபட்டிருக்கு, டன் டன்னா இல்லைங்க. இளைஞர்கள் சின்ன பசங்க எல்லாம் நாசமா போயிட்டாங்க. தமிழக முதல்வர் சும்மா டிவியில தோன்றி போதையை ஒழிக்கிறேன்னு சொல்றது ஏற்புடையதல்ல. அது எப்படி திருந்துவான்? நீங்க டாஸ்மாக்ல இப்ப போதை இல்லையா? நான் 4 கோடி போட்டு படம் எடுத்தேங்க. 2012 அதிரடின்னு ஒரு படம் எடுத்தேன். டாஸ்மாக் கடையில போய் மக்களை காலில் விழுந்து குடிக்காதன்னு 12 எடுத்தேன், வெளியிட்டேன். என் காசு போட்டு தான் எடுத்தேன். அதுக்கு ஒரு மானியம் கொடுக்கல, ஒரு பூனையும் கொடுக்கல. இப்ப சரக்குன்னு தான் இதை எடுத்தேன். 4 கோடிக்கு மேல ஆயிடுச்சு. இடத்த வித்து என் கை காசு போட்டுதான். என்னால யாரும் நஷ்டமடைய கூடாது. அதை வெளியிட்டதுலயே பல சிக்கல். எல்லாம் ரெட் ஜெயின்ட் அக்டோபஸ் மாதிரி இவங்க தடுக்கிறாங்க. காலையில 10:30 மணிக்கு கமலா தியேட்டர்ல ஷோ கேட்டா நைட்டு 10:30க்கு எதிரில் போரமால கொடுக்குறாங்க. 10:30 மணிக்கு வேணாலும் என் படத்தை பார்க்க வருவானா? நான் தளபதி விஜயா. அப்படி அங்கேயே தவறான திரையரங்கள் கொடுத்தாங்க. கேப்டன் இறந்துட்டாங்க. சரி, ஓடிடியிலேயாவது போடலன்னா குறைஞ்ச ஒரு விலையில விற்றேன். 1.5 வருஷம் ஆச்சு. ஓடிடியில போட விட மாட்டேங்கிறாங்க. அந்த படம் வந்தாவே போதையை ஒழிச்சிருந்தா டாஸ்மாக் எதிராக மக்கள் போராடுவாங்க. அந்த கதை அமைப்பு அப்படித்தான். நிறைய நடிகர்களை வச்சு எடுத்தேன். அதை வெளியிடவே இவங்க தடுக்கிறாங்க. நடிகர் சங்கம் நக்கிட்டு கிடக்குது, ப்ரொடியூசர் கவுன்சில் படுத்து கிடக்குது, யாரையும் எந்திரிக்க விடல. இது வேதனையோடு சொல்றேன், வேதனையோடு சொல்றேன். நான் தான் பிடிச்சு கொடுத்ததே. அதாவது காவல்துறையில இருந்து ஒரு அதிகாரி வந்து உங்க பையன் பேசுறாரு, பயமா இருக்கு, இங்க வாங்கன்னு மெக்கானிக் சொன்னார். அடிச்சு விழுந்துட்டு போனேன். அவர் போனை கையில வச்சுக்கிட்டு, அந்த போன் யாரோ 1 மாசத்துக்கு முன்னாடி 2-3 பேரை கைப்பற்றி இருக்காங்க. அவங்கள வந்து இவன் நம்பரை சொல்றாங்க, அவங்கள்ட்ட இவன் வாங்கியிருக்கானா. அப்படியாடா? எனக்கு அவன் சிகரெட் குடிப்பான்னு கூட தெரியாது. உண்மையிலேயே நான் எந்திரிச்சு காலையில என் பொழப்ப பார்த்து போயிடுவேன். அவன் எங்கேயே சுத்திட்டு இருக்கான். ஆமா, ஒரு தடவை அடிச்சு நான் பலார்னு ஒரு அறை விட்டேன். அங்கேயே அடி பலார்னு விட்டேன். நீ கூட்டு போங்க. அவங்க சொல்ல, சரி அடிக்காதீங்க சார், நான் வந்து கேட்டுட்டு இன்னும் 4 பேர் லிஸ்ட்ல இருக்காங்க, விட்டுருவேன்னாங்க. போலீஸை பத்தி உங்களுக்கு தெரியாதா? கூட்டு போய் நல்லா வச்சு செஞ்சு எஃப்ஐஆர் போட்டு தட்டாங்க. பையன் நேரில் தான் வந்தான். அது எனக்கு மகனுக்குன்னு நான் பார்க்கல, எல்லா மகனுங்களுக்கும் எல்லா பேரனுங்களுக்கும். சின்ன பள்ளிக்கூடம் எலிமெண்டரி ஸ்கூல்ல வரைக்கும் அந்த என்ன வாய்க்குள்ள வைக்கிறது தலையானா சார், தமிழகம் முழுக்க நாசமா போயிட்டாங்க. இது பெரியார் ஆட்சி அப்படின்னா இங்க வாங்க. 500 மரங்களை, தென்னை மரங்களை 500 ரூபா அதுக்கு மேலேயே வெட்டனவர்ல குடிக்கிறாங்கன்னு போட்டு மரங்களை வெட்டனவர். ஒரு மரத்தை வளர்க்க எவ்வளவு பாடுபடுறன்னு தெரியும். அப்பேற்பட்ட பெரியார் ஆட்சின்னா இங்க மதுவை திறந்து விடலாமா? நீங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். வான்புகளும் வள்ளுவருக்கு வான் உயர செலவைக்கிற எதுக்கு வைக்கிறீங்க? வாயில் தோறும் வள்ளுவம், ஆனால் இவர்கள் வாய் நாரும் தினம். என்ன கொடுமை இது சார்? இதுல வேதனையான விஷயம் என்னன்னா, இவர் ஒரு விஐபிங்கனால அவர் பையன் பண்றது எல்லாம் வெளியே தெரிஞ்சு போகுது. ஆனா வெளியே தெரியாம சின்ன பசங்க தமிழகம் கெட்டு சீரழிஞ்சிட்டாங்க. நீங்க பேசிக்கா எங்க இருந்து வருதோ அதை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாம அந்த பசங்க நீங்க பூந்தமல்லிக்கு ஓட்டு இல்ல டன்னா பிடிப்பாங்க. காவல் அதிகாரிகள் எடுக்கிறாங்க, அவங்க மகனுங்க வைக்கிறாங்க, அவங்களே ஆளை வச்சு வைக்கிறாங்க. இதுதான் நடக்குது. வேதனைக்குரிய விஷயம். இது பெரிய செயின் மாதிரி ஓடிட்டு இருக்கு சார். அது அடிச்சவன் அப்படியே நாசமா போயிடுறான் சார். இளைய தலைமுறை போதையில எல்லாமே நாசமா போகுது. அதை உடனடியா தடுக்கணும், இல்லாட்டி தமிழ்நாட்டை காப்பாற்றப்படாது. நான் தான் கடைசி ஆளா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கேள்வி கேட்கறது வெட்டி கொல்லணும், அவனை சுட்டு தள்ளணும். என்கவுண்டர்ல எல்லாரும் முன்னாடி நின்று கலால் அடிச்சு கொல்லுங்க. அது யார் அந்த சாருங்கிறத ஒரு 2 அறை விட்டு கேட்க வேண்டியதானே.
அவனையே வச்சு பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஃபோனில் இருந்திருக்கு, அவன் இன்னொரு சார் கூட படுக்கணும்னு சொல்லியிருக்கான். அதானே? எவ்வளோ பெரிய ஒரு காலேஜில், ஒரு கல்லூரியில் வன்மையா. இப்போ நேற்று சத்தீஸ்கரில் 2 நாள் முன்னாடி ஒரு பத்திரிகையாளரை வெட்டி பொலி போட்டிருக்காங்க. சென்ட்ரல்லையும் நிறைய நடக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அது அது கேள்வி கேட்க எல்லாருக்கும் உரிமை இருக்காது. மாபெரும் தவறு. கவர்னருக்கு மாளிகையிலேருந்து கொஞ்ச தூரம் தான். இப்போ யார் சாருங்கியில் எனக்கு பன்வாரிலால் புரோஹித் தான் ஞாபகம் வர்றாரு. ஒரு அம்மாவை தூக்கி, பேராசிரியர் தூக்கி உள்ளே போட்டு கவர்னர் மாளிகை ஏவி விட்டு போலீஸ் பட போய் ஞாபகம் வருதா? சொல்றது புரியுதா? பன்வாரிலால் புரோஹித்துக்காரனா அவரெல்லாம் கிழவன் இல்லை, அவர் ரொம்ப இளமைன்னு சொல்லி ரெக்கார்டெல்லாம் இருக்குது. அதில் அந்த அம்மாவை கூப்பிட்டு போய் நல்லா அந்த அம்மா போன முதல்ல பிடுங்கிட்டு அழிச்சிட்டு இத்தனை வருஷம் அந்த அம்மா தான் உள்ளே போட்டு வெளியே விட்டாங்க. அதுக்கு மேலே தகவல் உங்களால் எடுக்க முடிஞ்சதா? இந்த கவர்னர் மாளிகை எப்போ பார்த்தாலும் லீலா வினோதங்களுக்காகவே கட்டி விட்டுருக்காங்க போல. 600 ஏக்கரு, 6000 மான்கள். இன்னைக்கு தான் இது ஒரு புதிய தகவலாக இருக்குது. 98ல் நான் கவர்னர் மாளிகை முன்னாடி கிரிக்கெட் ஆடினேன். உங்களுக்கு பழைய பேருக்கு ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எதுக்கு? ஒலிம்பிக்கில் தகரம் கூட வாங்கலை அப்போ இந்தியா. அதுக்காக நான் 35 நடிகர்களோட நான் பாவம் சகாதேவன் மகாதேவன் வந்தாங்க, ராஜனோட ராஜன் பிள்ளைங்க 2 பேர் வந்தாங்க, கணேஷ் கணேஷ். ஆமாம், பிரபு கணேஷ் இயக்குனராக இருக்க போக மிஸ்டர் பென்னி சரியா சொல்றார். அப்போ முதல் அதாவது விளையாட்டு திடல்களில் எதுக்கு உங்களுக்கு கவர்னருக்கு 600 ஏக்கர்ல மாளிகை அப்படின்னு 98ல் போராடி இருக்கேன். ஒரு நடிகர் சங்கமோ ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலோ ஒரு உறுப்பினர் எனக்கு பாதுகாக்கல. அடுத்த நாள் காலையில் நைட்டு அரெஸ்ட் ஆகுது இன்னத்துக்கு. அடுத்த நாள் காலையில் ஒரு பெண்ணை கற்பனை சீன் போட்டு பெருசாக போட்டு வந்துச்சு. தகவல் எடுத்து இதே ஸ்டாலின் உள்ள போட்டார். அது நான் ஒன்றும் 100% அக்மார் யோக்கியன்னு சொல்ல வரலை. தொலைத்து காதலிச்சாங்க, அவங்க கல்யாணம் பண்ணி தான் வச்சுருந்தேன், அவங்க தப்பாக பண்ணாங்க. அப்புறம் பார்த்து அதுக்கு தண்டனையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு 2011 நவம்பர் 11ஆம் தேதி இது அந்த பெண்ணுக்கு 2 கல்யாணம் நடந்திருக்குது, வெஜினிட்டி இழந்தேன்னு சொன்னது தப்பு அப்படின்னு சாட்சிகளோட எனக்கு 50 லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும்னு ஆர்டர் ஆச்சு. அது எந்த பத்திரிகையிலையும் வரல, வந்திருக்கு, பெரிய பெரிய எல்லாம் வந்திருக்கு. அதை யாரும் சட்டம் செய்யலை. அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நான் தான் போராடி இருக்கேன். 8 வழிச்சாலைக்கு போராடினேன். எந்த நடிகர்களோ சங்கமோ யாரும் என்னை காப்பாற்றல. அதை பற்றி எனக்கு கவலையெல்லாம் இல்லை. கவர்னர் மாளிகைன்னு நீங்கள் சொல்ல வரையில கவர்னர் நினைச்சா ஒரே சிரிப்பாக தான் வருது. அவர் எதுக்கு வேகமாக போறாரு, எதுக்கு வேகமாக இந்த பக்கம் போறாரு? இந்த ரஜினி சார் ஏர்போர்ட்டுக்கு போயில வேகமாக போவார், ஃப்ளைட்டை தூக்க போகிற மாதிரி போய் உட்காந்துக்குவாரு. அந்த மாதிரி பாவம் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன் ரஜினி சார். ஆமா, இல்லப்பா இல்லப்பா, நான் அப்பயா நீ கேட்கறது புரியுது. வீடியோவில் பார்ப்போம்ப்பா, வேகமா வேகமா போவார். ஐயோ ஃப்ளைட் ஹைஜாக் பண்ண போறாரோ, போய் என்ன பண்ண போறாரு, அவர் தான் பைலட் ஓட்ட போறாருன்னு போய் ஜம்மன்னு உட்காந்துக்குவாரு. அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த கவர்னர் எதுக்கடா வர்றாரு? பரீட்சை எழுத போயிட்டு அவனால பரீட்சை எழுதாம அவன் அங்கே இங்கே முறைச்சி பார்த்து போட்டு ஒன்று பின்னாடி திரும்பி போனா எப்படி? கல்யாண மாப்பிள்ளை தோல்னாவோ மாப்பிள்ளைனாவோ போய் கல்யாணம் நடக்குது, நேராக போய் நின்றுட்டு அங்கே எங்கேயும் முறைச்சி பார்த்துட்டு மொய்யும் எழுதாம இலையிலையும் நக்காம காசும் போட அதுக்கு பாதுகாப்புக்கு பல பேர் பின்னாடியே ஓடி வர்றாங்க. எனக்கு என்ன கொடுமைன்னா, அன்னையிலேருந்து நான் எதுக்குறேன், இந்த கவர்னர் போஸ்ட் தேவை ஒழிச்சுக்கிறதுக்கு சார். கோடிக்கணக்காக செலவாகுது சார். அவர் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் தமிழ் தாய் வாழ்த்து பாட மாட்டேன், நான் யாரும் விட்டு கொடுக்க முடியாது. தமிழ் தாய் வாழ்த்துன்னு இன்னைக்கு எத்தனை பேருக்கு அது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அந்த மனோன்மணியம் படிச்சிருக்கீங்களா? தயவு செஞ்சு வாங்கி படிங்க சார். அந்த பகுரொலி ஈருளி இயல், அதாவது அந்த இலக்கியம் ஒரு பக்கம் இலக்கிய நயம், அடுத்த பக்கம் எதிர்பக்கத்துல வரிக்கு வரி அது கட்டுரை உரைநடை வடிவில் இருக்கும். அவ்வளவு, அதாவது அவரை போல ஒரு மூதறிஞர் தமிழ் அறிஞர் இருக்க முடியாது. அந்த ஒரு இதுல இருந்து கலைஞர் தேர்ந்தெடுத்து அது திராவிடம் திருவிழாடும்னா, அந்த காலத்துல அவர் பிறந்ததே திருவனந்தபுரத்துல. அப்போ எல்லாம் ஒன்னா இருந்தது, சென்னை மாகாணமா இருந்தது. அதனால அந்த அப்போ மொழிவழி மாகாணங்கள் பிரிஞ்சு
நான் தமிழர் திருநாடுன்னு பாடி இருப்பாரு. அந்த காலகட்டத்துக்கு அந்த சீமான் மேலேயும் தப்பு இல்லை. அது விஷயங்கள் இப்படித்தான். இப்ப பெரியார் குறித்து யாராவது பிஜேபிக்காரங்க எதிர்கருத்து இருந்தா கேளுங்க. எனக்கு யாராவது கேட்டா தான் கோபம் வரும். நீங்க ஒரே ஆள் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ரொம்ப அநியாயம். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஆமா ஆமா. சின்ன வயசுல சொல்லுவாங்கல்ல, அவன் பீது தம்பி அட. கவர்னர் இதே கேலி குத்தா இருக்குப்பா. இவரை முதல்ல அனுப்பிச்சு வைங்கப்பா. 6000 மான்கள்ப்பா. 100 ஆடு வளர்த்தாவே மாசத்துக்கு 2 ஆடு மண்டை போட்டுருது. ஸோ எத்தனை மான் மண்டை போடும்? இன்னொன்னு எனக்கு ஆற்றாம என்னன்னா, மற்ற கவர்னர்லாம் பண்ணுவாங்க. புரோஹித்துக்கு முன்னாடி சென்னாரெட்டி, அதுக்கப்புறம் என்ன என் குழந்தைக்கு அங்கே முடிய இறக்கியிருக்கு. அங்கே ஒரு தர்கா இருக்கு, 2 இருக்கு. ஒரு வழி பாதையா அந்த பக்கம் பிரிச்சு விட்டுருப்பாங்க. மக்கள் பாட்டுக்கு டெய்லி போவாங்க. அந்த தர்காவில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் மாதிரி பண்ணிட்டு, நான் 4-5 வாழைத்தார மாசத்துக்கு ஒருக்கா கொண்டு போய் அதில் பழமா நைட்டே கொஞ்சம் நல்ல பழுத்ததாக எடுத்துக்குவேன். குறைஞ்சது 2 வாழைத்தார். அப்போல்லாம் வெறும் 150 ரூபா விட்டா பெரிய தார் வரும். அது மான்களுக்கு ஒன்றுனா கொடுப்பேன், சாப்பிட்டு போகும். ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்போ அங்கே போய் பார்த்தா அந்த பேரிகேடே ஒரு 1000 இருக்குங்க. அங்கே தீவிர உள்ளுக்குள்ள யாரையோ வச்சு அவ்வளவு தடுப்பு. பாவி ஏதோ ஒரு இந்த பாட்டல்ல ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு இப்படி வச்சுட்டு அவன் போயிருக்கான். என்ன கொண்டு போய் அங்க நான் வச்சிருக்கான். இந்தியா அங்க முதல்ல நியூஸ் பாஸ் ஆகுது, கவர்னரை ஒழிச்சு கட்டிட்டாங்க, கவர்னர் உயிர் தப்பித்தார். இது என்ன பண்றது? இதுக்கு அதுக்கு பயந்துட்டு தான் இவங்க இவ்வளவு போலீஸ் போட்டிருக்காங்க போல. அப்புறம் முந்தா நேற்று ஒரு 4 நாள் முன்னாடி கிறிஸ்துமஸ் விழா நான் இதுக்கு போனேன். அந்த எங்கேயாவது போகணுமே சுத்தணுமே, இந்த பெசன் நகர் பீச்சு நகர முடியல, இன்ச்சு கூட நகர முடியல. வண்டி எடுத்துட்டு வேதனையா போச்சு. அப்படின்னு நகர்ந்து உள்ள போறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பெசன் நகர் பீச் அங்க ஒரு இடத்துல வண்டி திருப்பலான்னா ஒரு பெரிய பங்களா மாதிரி இருந்துச்சு. காம்பவுண்ட் திறந்து இருந்தது. ரிவர்ஸ் போட்டா 10 பேர் துப்பாக்கி எடுத்துட்டு வர்றான். கவர்னர் மாளிகை அது. அவர் காலையில 5 மணிக்கு அங்க போய் கண்ணு முடிச்சு முதல் சூரியனை அங்கிருந்து பார்க்கணுமா. அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் உடச்சு தள்ளிட்டு எல்லாம் மக்களுக்கு திறந்து விட வேணாம். கவர்னர் மாளிகையிலயும் போராடின 98 அப்படியே இருக்கு. இன்னைக்கு 30 வருஷம் கிட்ட ஆக போகுது. அதாவது அங்க ஸ்விம்மிங் பூல் கட்டுங்க, இது ஒலிம்பிக்காக இது கொடுங்க. காலையில போய் பாருங்க, அந்த சண்டே இன்னைக்கு பிச்சுக்கு எவ்வளவு அடிச்சுக்கிறாங்க நம்ம பசங்க. கிரிக்கெட்டுக்கு 10 கிரவுண்ட் ஒதுக்குங்க, கட்டி விட்டு ட்ரைனிங் கொடுங்க. எதுக்கு கவர்னருக்கு அவ்வளோ மாளிகை? அவர் என்ன வெங்காயம் உரைச்சிட்டாரு? எந்த கவர்னருமே எல்லாமே பாலியல் இதுதான் பண்றாங்க, எல்லா கவர்னரும் பண்றாங்க. அப்ப யார் அந்த சாருங்கிறதுல எனக்கு ஏதாவது கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. ஏன்னா பன்வாரிலால் புரோஹித், அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாருப்பா, பீஷ்மராவன் ஏதோ வருமே, எனக்கு அவார்டெல்லாம் கொடுத்தாரு, பீஷ்மநாராயண் சிங். ஐயோ எல்லாமே அதுக்கு பேர் என்ன சொல்றது, மைனர்கள். மல்லுவேட்டி மைனர் மாதிரி. இவர் பல்லு போன வயசுலயே மைனர்களா இருக்காங்க. அதான் பெரிய விஷயம். விஜய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர் வேணா தமிழ்நாட்டுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பாலியல் வன்கொடுமைக்காக வந்து கவர்னரே பார்த்து ஒரு லெட்டர் சொன்னாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒண்ணு சிஎம் இங்க இருக்காரு, அவர் தாக்குறாங்க. ஏன்னா அது திமுக அகற்றப்பட வேண்டிய இயக்கம். அது திராவிடர் போர்வையில அண்ணா ஆட்சி நடத்தல, பெரியார் ஆட்சி நடத்தலன்ட்டு அவர் வர்றாரு. அது கவர்னர் அவருக்கு தெரிஞ்ச அரசியல் இப்பதானே வந்திருக்காங்க. கவர்னர் லீலா வினோதங்கள்லாம் இனிமேல் சொல்லுவாங்கல்ல, அதனால போய் பார்த்துருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்கன்னா, லியோ நிகழ்ச்சியிலேயே வெற்றி விழாவிலேயே நான் தான் முதல்ல இந்த ரசிகர்களுக்காக பாராட்டியிருக்கேன். இந்த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ் அந்த வீடியோலாம் வந்தது. தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு என் கூட நாளைய தீர்ப்புன்னு படத்தில் தான் முதல் அப்பா அறிமுகப்படுத்தினார். அதனால அரசியலுக்கு வந்திருக்கார். அவரு மனு கொடுக்கிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இனிமேல் உங்கள்கிட்ட கொடுப்பார். இல்ல உங்கள்கிட்ட கொடுக்கலங்கிறதுக்காக ஏங்க முதலமைச்சர் தாங்க முதல் இல்லை. அவருக்கு அங்க அமைதியான சூழல், கவர்னர் மாளிகைக்கு உள்ள போய் பார்த்துக்கலாம். நாளைக்கு நம்ம ஜெயிச்சு ஏதாவது துணை முதல்வர் அப்படி இப்படி ஆயிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கவர்னரை வைக்கணும்
நல்லா வசதியா இருக்கான்னு பாக்குறதுக்காகவும் பிரச்சனை தீர்க்க போனா இருக்கிறீங்க, போகலைங்கிறீங்க. அங்க அப்புறம் எங்கேயோ போய் வீட்டுக்குள்ளேயே வரவழைச்சு கொடுத்தா இருக்கிறீங்க. அங்க அவர் போனா 4 பேர் செத்து போயிட்டா, கூட்டம் போயிட்டா, ஐயோ நீ ஏன் போன செத்துட்டாங்கிறீங்க, நிவாரணம் கொடுக்குறீங்க. அப்ப எப்படி சார் எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு கேட்க இது வருவாரு? முதல்ல அவரே ரொம்ப கேட்டுட்டு இருக்காரு. அவரு கேட்பாரு, அவரு ஜெயிச்சிருவாரு. நேத்து ஒரு பட பிரஸ் மீட்ல கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாங்கன்னா, ரெட் ஜெயிலுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. யாரு உதயநிதி? கிருத்திகா உதயநிதி அவங்க மனைவி அவங்க சொல்றாங்க, இயக்குனர் எனக்கு இயக்குனர் சம்பந்தம் கிடையாது. ம். இதனால இந்த போய் வெளியே ஸ்பெட் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு பட வாய்ப்பு கிடைக்கும். நான் இயக்குனர் யாருக்கு? கிருத்திகா அவங்க ஹாலிவுட் படமே எடுக்கலாம்ப்பா. ஆமாப்பா, என்னப்பா சார், நீங்க எவ்வளவு பத்திரிகையாளராவது நம்புறீங்களா? இதை நீங்க நம்புறீங்களா? என் படத்தையே நிப்பாட்டிட்டாங்க சார். என்னோட படம் வெளிவரல. ஓடிடி எந்த நாய், எந்த கம்னாட்டி, எந்த எரும மாடு, எந்த நாடாரி பையன் தெரிய மாட்டேங்குது. இந்த ஓடிடி முதலாளிகள் யாரையா தெரியுமா? நானும் போன் யாருனோ ஒருத்தர் வாங்கிட்டான், நான் ஏதோ வித்துட்டேன். அவருக்கு போன் போடுறேன், சார் என் படம் வந்தா நல்ல மக்களுக்கு இதாகுமே, ஓடிடியாவது வெளியிடுங்க சார். நான் வெளியிட மாட்டேன்னு நான் சொல்றேன். இந்த ஓடிடிக்காரங்க எவனுமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அவங்க சத்தியமணி வேற சொல்றாங்க. சார் இப்போ ஓடிடிக்காரங்களை கண்ட்ரோல் பண்றது யாரு? இந்த அரசை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு. இப்போ வெற்றிமாறன் கூட நான் பார்க்கல. இது ஒரு நடிகனா நான் எது ஒன்றும் உண்மைன்னு சொல்லவே, பாராட்டுனா பாராட்டுவேன், இல்லாட்டி ரெண்டாவது பார்க்கல. முதல் படம் பார்த்துருந்தேன். அவர் இந்த ஏதோ அதான் இது கற்பனை கதை, இது நிஜம் இல்லை அப்படின்னு போட்டு தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. விடுதலை 2 முதல்ல அப்படித்தான் போட்டிருந்தாங்க. அதுவே ஒரு எனக்கு ஏற்புடையதில்லை. நீ ஒரு சரித்திரத்தை சொல்ற, தைரியமா சொல்லாம ஓப்பனா தைரியமா சொல்லணும். அப்ப நீங்களும் ஒரு கொத்தடிமை தான். அதுல எனக்கு என்ன முரண்பாடுன்னா, நான் அவரு கூட பழகல, பேசல, ஒண்ணும் இல்லை. இவர் இயக்குனர், நானும் படம் எடுத்திருக்கேன். 50,000 ரூபாய் கட்டியிருக்கேன்ப்பா, இன்னும் கார்டு வரலப்பா, அப்படியா? பாத்துக்கப்பா. நான் 91ல பணம் கட்டினா இன்னும் கார்டு வரல. அதான் நீங்க இப்படி வராம இல்லைங்க, சொல்லி முடிக்கல. இல்ல நான் சொல்ல வந்தேன்ல, பெரியார் வெற்றிமாறன் ஏதோ விழாவுல, அந்த விழாவில் உதவியாளர், அவரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ அசோசியேட்டோ பேரை சொல்லுன்னு கதறான். டேய், அதான் டைரக்டர் டீம்னு சொல்லிட்டேன்டா, அதுலாம் நீ வந்துட்டடா. எவ்வளவு பெரிய கொடுமைங்க அது. ஒருத்தன் உழைப்ப ஒரு சகோதரன், அது அந்த தன்மையை பூர்ஷவாக்களின் தன்மை தானே. வெற்றிமாறன் அவர் எனக்கு தெரியாது, பழக்கம் இல்லை. ஆனா அவரு இப்போ தானுவெல்லாம் ஒரு படம் ஓடும், ஒரு டைரக்டர் எடுத்திருப்பார், பயங்கரமா ஓடும், அடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அசோசியேட்டாக இருந்தவரை ஒரு உயரமான ஒரு டைட்டில் சரக்கு, புரியுதுங்களா? அது நான் பொய்யான தகவலையே கொடுக்கல, புரியுதுங்களா? நான் முன்னாடி வச்சிருந்ததும் நீங்க கேட்கறது உண்மைதான் தங்கச்சி. என்னன்னா கொப்புரான சத்தியமானு தான் வச்சேன். டைட்டில் பதிவும் பண்ணிட்டேன். இந்த பாலா போன ஜெயக்குமார் டைரக்டர் இருக்காது, இல்லை சார் சரக்குன்னு வைங்க சார், சரக்கு. அதனால் மலேசியா யாருமே போச்சு சார். அந்த மாதிரி பல கண்ட்ரியில் அந்த பேனரும் அந்த பாட்டில் இருந்தால் எடுக்க மாட்டாங்களாம். அதுதான்ப்பா, நீங்கள் நான் ஊக்குவிக்கலை. அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை வெளிவர விடாமல் இந்த ஆளுங்கட்சி தடுக்குது. அதான் கிருத்திகா உதயநிதி அவர்கள் சான்ஸ் வேணுமாம்மா, வாய்ப்பு நான் தான், எனக்கு வச்சு ஒரு படம் எடுக்க சொல்லுங்க, நான் ரெடி. நான் பண்றேன். ஆமா, நான் அப்புறம் நான் என்ன ஜீரோவா நடிப்பேன்? நான் ஹீரோ தான்ப்பா. நல்லா தானே இருக்கு, எல்லா கேமரா எடுத்துருங்க. ஜோடியா புதுசா விளங்க மாட்டேங்கிறீங்களா? போன தடவை அப்படிதான். நான் போன தடவை காஸ்ட் சென்சஸ், இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய ஜனநாயக புலிகள் சார்பா 2 கோரிக்கை. 1, முற்றிலும் இந்த இவிஎம் ஒழிக்கணும். 2வது காஸ்ட் சென்ஸ். அதை பேசிட்டு இருந்தேன். நீ வைரமுத்து கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலான்னு திரிசா மேட்டர் கொண்டாந்து மாட்டி விட்டீங்க. இப்ப ஹீரோ நீ கேக்குறீங்க. அது அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். சார், பெரியார் தவறு. அதான் அவரு சகோதரர் சீமான் தலைவர்கிட்ட நம்ம உட்கார்ந்து இந்த மாதிரி பேசினாவே நான் புரிய வச்சிருவேன். நீங்க அவரு என்னென்ன பேசினார் சொல்லுங்களேன். சீமான் அது தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு. அந்த காலகட்டம் இப்ப சகோதரி கூட இதெல்லாம் ஒரு தலைவர் 96 வயசு, அவர் எவ்வளவு பெரிய மாமனிதர்.
ஏங்க ஐயோ 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 இப்ப அம்பேத்கர் 13ல் அங்க போய் அமெரிக்கா போய் பரோடா அரசர் அனுப்பிச்சு படிக்கிறாரு, நியூயார்க் ஜார்ஜியா யூனிவர்சிட்டியில டாக்டரேட் வாங்குறாரு, லண்டன்ல படிக்கிறாரு, பெரிய படிப்புகள் படிச்சு கோட் ஷூட் போட்டு இங்க வந்தா இந்த தீண்டாமை தண்ணி கொடுக்க மாட்டேன்னு அவர் கீழ்த்தரமா நடத்தி முத அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நீ கேட்ட கேள்விக்கு வர்றேன். அந்த ஆங்கிலேயர்கள் கீழே அந்த அமைஞ்ச மந்திரி சபையில இவருக்கு இடம் கொடுக்கல. இவர் வல்லபாய் பட்டேல் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அந்த இந்து மத எப்படி இவங்க நசுக்கி கேவலப்படுத்துதுங்கிறதுனால பேசி வந்தவர். இரட்டை வாக்குரிமை வாங்குறதுக்கெல்லாம் பேசி வந்து அதை அமுல்படுத்தியிருக்காங்க. அவர் அம்பேத்கர் அவர்கள் வல்லபாய் பட்டேல் சொல்றாராம், சரித்திரத்துல இருக்கு இந்த மாதிரி வாசல் வழியாக பாராளுமன்றத்தின் வாயில் வழியாக இல்லை ஜன்னல் வழியாக கூட வர விட மாட்டேங்கிறார். அப்பதான் இந்த இப்ப பிரிஞ்சு போயிடுச்சு இல்லையா பங்களாதேஷ் இஸ்லாமிய மக்கள், அவர்களோட அப்போ ஓட்டு போறதுக்கு வந்து வரி கட்டினவங்க படிச்சவங்க அவங்க தான் பண்ண முடியும், அவர்கள் தான் பிரதிநிதியா அனுப்புறாங்க. அப்புறம் சுதந்திரம் கிடைச்ச உடனே அது செல்லாதா போயிடுச்சு. அவரோட ஓட்டுரிமை செல்லாததுனால பதவி இழந்துடுறாரு, எம்பி பதவி இழந்துடுறாரு. அந்த முதல் வாய்ப்புல கிடைச்ச அவரோட ஒரேஷன் அந்த கமாண்டிங் ஓவர் லா படிச்ச இதுல அடிச்சு பொலி போடுறாரு. அதை பார்த்து பயந்து போன இந்த இந்துத்துவவாதிகள், நான் மன்சூர் அலிகானா இதை சொல்லல, அதே வல்லபாய் பட்டேல் முதல்ல அவர் தான் நமக்கு வேணும் அப்படின்னு பம்பாயில நின்று அங்கிருந்து 2வது முறையா வர்றாரு. இல்ல இப்படி 100 வருடங்கள் 150 வருஷங்களுக்கு முன்னாடி போராடின அம்பேத்கர் போராடின இஷ்யூ இன்னமும் அப்படியே இருக்கு. இந்த தாழ்ந்த ஜாதி கீழ் ஜாதின்னு அது வேதனைப்படுறதா இருக்கு. நீங்க என்ன கேட்டீங்க? நல்ல விஷயம் சொல்றாருப்பா, சொல்லுங்க. அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவா பேசியிருக்காரா? பெரியார திட்டினா அவர் ஆதரவு தான் கொடுப்பாரு. தப்பு. என்ன இன்னொன்னு பெரியாரு சீமான் திட்டம்னா அதுக்கு முழுக்க காரணம் இந்த வீரமணி ஐயா அவரை தான் சொல்லுவேன். சார் இப்ப பெரியார் எவ்வளவு கஞ்சம் பிடிச்சு 1 அண்ணா 2 அண்ணா எவ்வளவு சிக்கனமா வாழ்ந்த மனுஷன். ருசியாவுக்கு போறாரு, நான் படிக்கிறேன், சுதந்திரத்துக்கு அப்புறம் பிறந்தேன் 63ல். இந்த ஒருத்தர் கொண்டு வந்து 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு கம்பளி அந்த இது ஷூ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. டே சண்டாலா என்ன வாங்கிட்டு வந்துட்ட நீ, என்ன இப்படி பண்ணிட்ட, ஐயோ இதெல்லாம் வேணாம், எனக்கு அந்த காசா கொடுத்துட கூடாதா, இது கலகத்துக்கு பயன்படும் இல்லையான்னு சொல்லிட்டு அதை விற்க சொல்லிட்டு மோர் மார்க்கெட் வந்து வெறும் 20 ரூபா கொடுத்து போட்ஸு அந்த கம்பெனியை வாங்கி மோர் மார்க்கெட்டில் அதைத்தான் போட்டுக்கிட்டு ருசியா முழுக்க பயணம் பண்றாரு. அவ்வளவு சிக்கனமா வாழ்ந்தவர். அதோட சிக்கனம் ஒண்ணு இருக்கு. பெரியார் வந்து வெளியூர் போனாங்கன்னா அந்த பார்சல்ல நூல் கட்டுவாங்கல்ல, அப்பெல்லாம் சணல் தானே, அந்த சணல் எல்லாம் உருண்டையா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு பந்து மாதிரி ஆக்கி கடைசியில ஏதாவது ஒரு கடையில போய் பக்கோடா வாங்கி சாப்பிடுவாரு. அப்ப கூட சொல்றாரா, அதுதான் நான் சொல்றேன், பெரியார் வழி ஆட்சி நடத்துறீங்கன்னா பெரியார் மாதிரி சிக்கனமா நீங்க இருக்கணும். நீங்க உலகத்தின் நம்பர் 1 பணக்காரன் ஆகிக்கிட்டு இப்ப நான் ஏன் இவரை குறை சொன்னேன்னா, எனக்கு ஒன்றும் அவர் கூட எந்த சண்டையும் இல்லை, அதிகமா பேசி பழக்கம் இல்லை. 1 தடவையோ 2 தடவையோ மேடையில் பார்த்துருக்கேன் வீரமணி ஐயா அவர்கள். அவ்வளவு சொத்தை விட்டுட்டு போனாங்கல்ல தம்பி, அவ்வளவு சொத்து அவ்வளவு இதை விட்டுட்டு போனாங்கல்ல, எதுக்காக விட்டார்? இயக்கத்தை பெருசு பண்ணணும், இந்தியா முழுக்க கொண்டு போகணும், உலகம் முழுக்க கொண்டு போகணும். ஏசுநாதர் எப்படி 12 சீடர்கள் கிளம்பி பண்ணாங்க, அந்த அளவுக்கு ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லலை. அவ்வளவு அதுல ஒரு துளி கூட இவங்க பண்ணாம சொத்தை அடகாத்து வச்சுக்கிட்டு வட்டிக்கு விட்டுட்டு தமிழ் நிதியா என்ன அது பெரியார நினைச்ச வேலுப்பிரபார வீட்டவே ஆட்டை போட்டாங்க. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வீட்டை வட்டிக்கு விட்டுக்கிட்டு இதனாலதான் இது நடக்குது. இந்தியா முழுக்க இவங்க கொண்டு போகணும்.